டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். வாங்க, இன்னைக்கு மார்ச் 21 உங்க எக்ஸாம் தயாரிப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை டக்குன்னு ஒரு பார்வை பாத்துடலாம். மார்ச் 21ல அப்படி என்னதான் முக்கியமா நடந்துச்சு வாங்க பார்க்கலாம். அடுத்த கொஞ்ச நேரத்துல உங்க நேரத்தை வீணடிக்காம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன தேவையோ அதை மட்டும் கரெக்டா பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போறோம்னா, முதல்ல தேசிய செய்திகள், அப்புறம் சர்வதேச நிகழ்வுகள், அதுக்கடுத்து அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல், சமூகம் மற்றும் கலாச்சாரம்னு போயிட்டு கடைசியா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சூப்பரான ரிவிஷன் செஷன் இருக்கு. ஓகே, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போயிடலாம். தேசிய செய்திகள், முக்கியமா பொருளாதார மற்றும் எரிசக்தி துறை அப்டேட்ஸ். ரெண்டுமே எக்ஸாம்ல அடிக்கடி கேள்வி வர ஒரு ஏரியா இல்லையா? அதனால கொஞ்சம் கவனமா கேளுங்க. முதல்ல ஏப்ரல் 1 இந்த தேதியை நோட் பண்ணிக்கோங்க. 2 பெரிய மாற்றங்கள் நடக்க போகுது. ஒன்று, நம்ம சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் அதாவது சிபிடிடி ஒரு புதிய எளிமையான வருமான வரி விதிகளை கொண்டு வராங்க. அதே நாள்ல இருந்து பிரீமியம் பெட்ரோல் விலையும் 1 லிட்டருக்கு 2 ரூபாய் அதிகமாகுது. எக்கனாமி சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு இந்த 2 பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். அடுத்த விஷயம் ALMM. நீங்க சோலார் எனர்ஜி பத்தி படிக்கும்போது இந்த வார்த்தையை கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா ரொம்ப சிம்பிள். நம்ம நாட்டுல யூஸ் பண்ற சோலார் பேனல்ஸ் மத்த கருவிகள் எல்லாம் தரமானதா நம்பகமானதா இருக்கான்னு செக் பண்றதுக்கு அரசாங்கம் ஒரு லிஸ்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதான் இந்த ALMM. இப்போ இதுல புதுசா லிஸ்ட் 3 அப்படின்னு ஒன்னு சேர்த்திருக்காங்க. மேக் இன் இண்டியா மாதிரியான டாபிக்ஸ்ல இது சம்பந்தமா கேள்வி வரலாம். ஓகே, தேசிய செய்திகளை பார்த்தாச்சு. இப்ப கொஞ்சம் உலகத்தை சுத்தி பார்த்துட்டு வருவோம் வாங்க. சர்வதேச அரங்கில் என்னென்ன முக்கியமான சம்பவங்கள் நடக்குது, அதெல்லாம் நம்ம வெளியுறவு கொள்கையை எப்படி பாதிக்குதுன்னு பார்க்கலாம். ஹார்மூஸ் நீர்ச்சந்தி, இந்த பேர் ரொம்ப முக்கியம். உலகத்தோட எண்ணெய் வர்த்தகத்துல இது ஒரு பெரிய தலைவாசல் மாதிரி. இங்க வர்த்தக கப்பல்களோட பாதுகாப்பை உறுதி செய்ய ஒரு 7 நாடுகள் சேர்ந்து ஒரு கூட்டணியா அமைச்சிருக்காங்க. அதுல UK, பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலின்னு பெரிய தலைகள் எல்லாம் இருக்கு. இந்த லிஸ்ட் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேட்ச் த ஃபாலோயிங் டைப் கேள்விகள்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்தது ஒரு கொஞ்சம் வருத்தமான செய்தி. மத்திய கிழக்குல பதற்றம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது இல்லையா? அதுக்கு இது ஒரு உதாரணம். சவுதி அரேபியாவோட தலைநகர் ரியாத்ல நடந்த ஒரு ஏவுகணை தாக்குதல்ல நம்ம இந்தியர் ஒருத்தர் ரொம்ப வருத்தத்துக்குரிய விதமா உயிரிழந்திருக்கார். ஈரான் இஸ்ரேல் பதற்றங்களுக்கு நடுவுல இது நடந்திருக்கு. இது அந்த பகுதியில் இருக்கிற நம்ம இந்தியர்களோட பாதுகாப்பு பத்தின கேள்விகளுக்கும் நம்மளோட மிடில் ஈஸ்ட் பாலிசி பத்தின கேள்விகளுக்கும் ஒரு முக்கியமான பாயிண்ட். சரி வாங்க, அடுத்த பகுதிக்கு ஜம்ப் பண்ணலாம். சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட். இதுல வரப்போற ஒவ்வொரு டேட்டாவும் ஒவ்வொரு கான்செப்டும் உங்க எக்ஸாம்ல நேரடி கேள்விகளா கூட மாறலாம். கொஞ்சம் அலர்ட்டா இருங்க. மீத்தேன் உமிழ்வு அறிக்கை 2025. இதுல இருந்து நமக்கு 2 முக்கியமான டேட்டா கிடைக்குது. உலக அளவுல பாத்தீங்கன்னா எண்ணெய் மற்றும் எரிவாயு தளங்கள்ல இருந்து அதிகமா மீத்தேன் வெளியிடுற நாடு துர்க்மெனிஸ்தான். சரி, நம்ம இந்தியாவுக்கு வந்தா டெல்லியில இருக்கிற காசிப்பூர் குப்பைமேடு தான் ஒரு பெரிய ஹாட் ஸ்பாட்டா இருக்கு. என்விரான்மெண்டல் பொல்யூஷன் பத்தி மெயின்ஸ்ல எழுதும்போது இந்த டேட்டாவை நீங்க கோட் பண்ணலாம். ரொம்ப வேல்யூவா இருக்கும். அடுத்து பூகோளத்துல ஒரு முக்கியமான நிகழ்வு. அண்டார்டிகாக்கு பக்கத்துல இருக்க 10 ஷெட்லாண்ட் தீவுகள்ல 6.7 ரிக்டர் அளவுல ஒரு பெரிய நிலநடுக்கம் பதிவாயிருக்கு. இது ஏன் நமக்கு முக்கியம்னா, இந்த தீவு கூட்டமே எரிமலைகளால் உருவானது. ஜியோகிராஃபி மற்றும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டாபிக்ஸ்ல இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்ப பாருங்க, இந்த ஸ்லைட்ல லீஜியனர்ஸ் நோய் எப்படி பரவுதுன்னு தெளிவா காட்டியிருக்காங்க. இதுல நீங்க 2 விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டா போதும். 1, இது லீஜனலாங்கிற பாக்டீரியாவால வருது, வைரஸ் கிடையாது. 2வது, இது அசுத்தமான தண்ணியில இருந்து வர்ற சின்ன சின்ன நீர்த்துளிகளை நம்ம சுவாசிக்கிறதுனால தான் வருதே தவிர மனுஷங்க கிட்ட இருந்த மனுஷங்களுக்கு பரவாது. இந்த 2 பாயிண்ட்டையும் வச்சுதான் MCQல நம்மள கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. தெளிவாருங்க. அடுத்து நம்ம சமூகம் மற்றும் கலாச்சாரம் பகுதிக்கு வந்தாச்சு. இதுல நம்ம தமிழ்நாட்டுக்கு சம்பந்தமான சில முக்கியமான விஷயங்களை பத்தி பார்க்கலாம். TNPSC தேர்வுகளுக்கு இது ரொம்பவே அவசியமான ஒரு பகுதி. PVTG இந்த ஆக்ரோனிம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படின்னா பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப். தமிழ்ல சொன்னுனா குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய பழங்குடியின குழு. நம்ம தமிழ்நாட்டுல நீலகிரி மலையில வசிக்கிற இருளர் சமூகத்துக்கு இந்த அந்தஸ்தை கொடுத்திருக்காங்க. அதாவது பழங்குடியினர்லயே இவங்களுக்கு சிறப்பு கவனம் தேவைன்னு அர்த்தம். சோஷியல் ஜஸ்டிஸ், அரசு நலத்திட்டங்கள் பத்தின கேள்விகள்ல இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமா இருக்கும். சரி, மார்ச் 21ஆம் தேதினாலே 2 முக்கியமான சர்வதேச தினங்கள் நம்ம நினைவுக்கு வரணும். 1, உலக வன தினம். இன்னொன்னு உலக டவுன் சிண்ட்ரோம் தினம். இந்த மாதிரி தினங்கள்ல ரொம்ப முக்கியமானது அதோட தீம், அதாவது கருப்பொருள். வன தினத்துக்கு காடுகளும் புதுமைகளும், டவுன் சிண்ட்ரோம் தினத்துக்கு
தவறான எண்ணங்களை ஒழிப்போம். இது நேரடி கேள்வியா வர நிறைய வாய்ப்பு இருக்கு. வேணும்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும். ஓகே, இப்போ ரிவிஷன் டைம். இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா முக்கியமான பாயிண்ட்டையும் ஒரு தடவை வேகமா ரிவைஸ் பண்ணிடலாம். நான் கேள்வி கேட்கறேன், உங்களுக்கு பதில் ஞாபகம் வருதான்னு பாருங்க. ரெடியா? முதல் செட் கேள்விகள் இது உங்களுக்காக. 1. புது இன்கம் டாக்ஸ் ரூல்ஸ் எப்போ அமலுக்கு வருது? 2. என்ன எரிவாயுல இருந்து மீத்தேன் வெளியிடுறதுல டாப்ல இருக்கிற நாடு எது? 3. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற இருளர் பழங்குடியினரோட அதிகாரப்பூர்வ வகைப்பாடு என்ன? யோசிங்க, டக்குன்னு பதில் சொல்ல ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? ஏப்ரல் 1, 2026, துர்க்மெனிஸ்தான், அப்புறம் PVTG. இந்த 3 பதிலையும் சரியா சொல்லியிருந்தீங்கன்னா சூப்பர், நீங்க செம்மையா கவனிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். சரி, அடுத்த 2 கேள்வி. 6.7 ரிக்டர் அளவுல நிலநடுக்கம் ஏற்பட்ட அந்த தீவோட பேர் என்ன? 2வது கேள்வி, லெஜியோனேயர்ஸ் நோயை உண்டாக்குறது என்ன மாதிரியான நுண்ணுயிரி? இந்த 2க்கும் பதில் ரொம்ப முக்கியம். முதல் கேள்விக்கு பதில் தென் ஷெட்லாண்ட் தீவுகள், அண்டார்டிகா. 2வது கேள்விக்கு அது ஒரு பாக்டீரியா, பேர் லீஜியோனெல்லா. அவ்வளவுதான். இப்போ இந்த எல்லா தகவல்களும் உங்க மனசுல நல்லா பதிஞ்சிருக்கும்னு நம்புறேன். பாத்தீங்களா, ஒரு நாள்ல கொஞ்ச நேரத்துல இவ்ளோ விஷயங்களை நம்ம தெளிவா கத்துக்கிட்டோம். அப்போ இதே மாதிரி தினமும் நீங்க தொடர்ந்து படிச்சா உங்க வெற்றி எவ்ளோ கிட்ட இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் எடுக்கிற சின்ன சின்ன முயற்சி தான் உங்களை ஒரு நாள் பெரிய வெற்றிக்கு கூட்டிட்டு போக போகுது. சோ நம்பிக்கையோட தொடர்ந்து படிங்க. ஆல் தி பெஸ்ட்.